கைஸ் இன்றைக்கி இந்த பயங்கரமான பேரலமல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறி ஜாம்பி மாதிரி இங்கே வந்து சுற்றி உன்னோட சேர் இருந்தால் எனக்கு ஆட்டி காமிக்க முடியுமா? கைஸ் பாருங்க மூவ் ஆகுது, தெரியுதுங்களா? கைஸ் பாருங்க மூவ் ஆகுது. நீ இந்த சேர் பக்கத்தில் தான் இருக்கியா? கைஸ் இன்றைக்கி இந்த பயங்கரமான பேரலமல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இதோட கதையை நம்ம உள்ளே போய் சொல்கிறோம் வாங்க. கைஸ் நான் உள்ளே போய் பேசுகிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். பார்த்தீங்களா இவ்வளோ அபார்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாச வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். யாரா இருக்கீங்களா? பாருங்கள் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. சேர் இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் டு எட்டர்னா வீடியோ. இன்றைக்கி ஒரு பயங்கரமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது செகண்ட் டைம் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து முந்தா நேற்று வந்து வாசு கூட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அவர் தான் அந்த இடத்த சொன்னார். ஒரு கைஸ் முந்தா நேற்று வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் யூடியூப்லேயே பார்க்காத மாதிரி எங்களுக்கு பேரலமல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்தது இந்த ஹாஸ்பிட்டலில். என்ன ஸ்டோரி அப்படின்னா, இங்கே வந்து மூணு பேஷண்ட் வந்து இங்கே அட்மிட் ஆகிருக்காங்க. அதில் ஒரு சின்ன பொண்ணும் கைஸ் சீக்கிரம் ஸ்டோரி முடிச்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஒரு 3 பேஷண்ட் அட்மிட் பண்ணியிருக்காங்க கைஸ். இங்கே வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லைங்களா, அது வந்து தப்பான இன்ஜெக்ஷன் போட்டு 3 பேருமே இறந்துட்டாங்க. யார் அது? நீங்கள் 3 பேர் இறந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். உங்கள் ஆத்மா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முந்தா நேற்றே சொல்லிட்டீங்க. இன்றைக்கி நாங்கள் தனியாக வந்திருக்கோம் எக்ஸ்ப்ளோர் பண்ண, நானும் என்னோடய அப்பாவும்.
அன்றைக்கி நாங்கள் 5 பேர் இருந்ததுனால உங்களால் கம்யூனிகேட் பண்ணாமல் கூட போயிருக்க முடியலாம். ஸ்டோரி சொல்லிட்டு டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறோம் கைஸ். இங்கே வந்து ஆக்டிவிட்டிஸ் நடக்க டக்கு தான் ஆரம்பிச்சிட்ருக்கு. அதில் வந்து ஒரு வயசுக்கு வராத பொண்ணு கைஸ், அந்த பொண்ணுக்கும் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறி ஜாம்பி மாதிரி இங்கேயே வந்து சுற்றி தானே இருந்துச்சு. இப்போ தூரத்தில் இருந்துச்சு, இங்கே எப்படி இருந்துச்சு? இப்போ கைஸ் நான் டக்குன்னு இது பண்ணிட போகிறேன். இந்த சேர் இப்போ மூவ் ஆச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, சத்தம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த சேர் வந்து வாசுவிலையும் வந்து வாசு வீடியோவுக்கு இந்த சேர் வந்து மூவ் ஆகிருக்கும். மூவ் ஆனது இல்லாமல் அவர் நிறைய கேப்சர் பண்ணியிருப்பார் பேரலல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. திருப்பி அதே சேரில் தான் எங்களுக்கும் இப்போ நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஏன்னா பேசக்கூட விடல. அந்த 3 பேர் வந்து இறந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக கிளியராக நமக்கு எந்த பிக்சரும் கிடைக்கல. இங்கே சுற்றி இருக்க ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாசு சொன்னார். அதில் அந்த வயசுக்கு வர பொண்ணு மட்டும்தான் ஜாம்பியாக இங்கே வந்து சுற்றிட்டு இருக்கிறதாவும் அவங்க ஆத்மாவை தான் இங்கே நிறைய பேர் பார்த்ததும் சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேரலல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. இங்கே யாருமே மேக்ஸிமம் குளிக்க கூட வர மாட்டாங்க. அந்த 3 பேருக்கு அந்த மாதிரி ஆனதுனால அந்த ஊர் மக்கள்லாம் நிறைய பிரச்சனையாகி அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் அவாண்டான இடம் தான். சரி, இங்கே என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். இந்த சேர் நீங்கள் தான் நவுத்துறீங்களா? நீங்கள் தாங்க அழுவுறதா? என் முன்னாடி வந்து பேச முடியுமா? என் முன்னாடி வர முடியுமா? நீ சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டமா? எங்களை இந்த மாதிரி பயன்படுத்தலாம் பண்ணாத. உனக்கு எதனா தேவைன்னா என்கிட்ட சொல்லி நான் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு அம்மா அப்பா கூட போகணுன்னு ஆசையாக இருக்கா? உன்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நீ கோவமாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். என் முன்னாடி வர முடியுமா? சவுண்ட் வருது. நான் உள்ளே வரேன், தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாத. உனக்கு நிறைவேற அவசியம் இருந்தால் சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இப்போ தான் நாங்கள் வந்தோம். யார் அது? பார்த்தீங்களா? கேப்சர் பண்ணீங்களா இல்லையா? கைஸ், இந்த பேனல் போர்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் கேப்சர் பண்ணிட்டேன் மேக்ஸிமம். நான் கேமரா டக்குன்னு பேன் பண்ணும்போது இந்த இது மூவ் ஆச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் கேப்சர் பண்ணியிருப்பேன். அட்டாக் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எதனா இருந்தால் பேசலாம் என்கிட்ட. யாருங்க அப்படி வருது? சேர் அங்கே இல்லை ஃபஸ்ட்டு. இது கைஸ் எனக்கு வேக ஆரம்பிச்சிச்சு. எங்கே பாருங்க சேர் மூவர் தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. கைஸ் அங்கே பாருங்க, பாருங்க தெரியுதுங்களா? யார் அது? என்கிட்ட பேசலாம். நீங்கள் தான் சேர் ஆட்டுறதா?
சேரை காணும். இங்கே தானே இருந்துச்சு. நீங்கள் தான் சேர் ஊற்றுனீங்களா? இந்த சேரில் இருக்கீங்களா நீங்கள்? நீங்கள் தான் சேர் ஊற்றணும்னா எனக்கு எதனா ஒரு அறிக்கை வைக்க முடியுமா? என்ன பேக் இது? எப்படி உங்களுக்கு 2 பேரும் மூவ் பண்ண முடியுது? இந்த பெஞ்ச் இந்த சேர் ரெண்டுமே. ஒரு பேக் இருக்கு. இந்த பேக் உங்களுதா? பாருங்க, இந்த பெஞ்ச் மூவ் இருக்கு. இந்த பேக் உங்களுதா? முக்கியமாக நடந்துட்டு இருக்கு இப்போவே. இந்த சேர் இங்கேயும் இப்போ நாங்கள் இங்கே பேசும்போது இங்கே இருக்கு, இங்கே பேசும்போது திருப்பி அங்கே சவுண்ட் கேட்குது கைஸ். ஆமாம், இங்கே எப்படி பின்னாடி இருக்கீங்களா? கைஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு போகிற ஸ்டேர் கேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். படி மாதிரியே போயிட்டுருக்கு. உங்களுக்கு உண்மையாக சக்தி இருந்துச்சுன்னா நான் பார்க்கணும் போது இங்கே நவுத்துறீங்கல்ல, என் முன்னாடி சேர் நவுத்தி காமிக்க முடியுமா? நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்களா? கேட்க மீட்டர் இருக்கு பேக்லேயே. K2 மீட்டர் வச்சு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பேனல் போர்டு இப்படி இல்லை. என் பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குது, என் பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. அழுவாதம்மா, நீ சின்ன பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். முந்தா நேற்று நாங்கள் வந்திருப்போம், உன்னை இதில் தான் வச்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உனக்கு உண்மையாக சக்தி இருந்துச்சுன்னா இருங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கவே இல்லை, பார்த்துட்டு வந்துடுறேன். நான் உள்ளே வரேன், தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாத. எதுவுமே இது வரைக்கும் என் கண்ணில் படல. என் தயவு செஞ்ச முன்னாடி வா. இந்த மாதிரி என்ன கல்ல போடுறது அது போடுறதெல்லாம் வேண்டாம். உனக்கு என்ன நிறைவேற ஆசை இருந்தால் சொல்லலாம், நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இந்த சேர் உன்னோடதா? நான் எடுத்துகிட்டு போட்டுமா சேர் வீட்டுக்கு? எடுக்கக்கூடாது, என்னோட சேர் அப்படின்னுது. இந்த சேர் எனக்கு கொடுத்துறேன், நான் வீட்டுக்கு கொண்டு போட்டுமா? அழுவுது, எடுக்கக்கூடாதுன்ட்டு. அது ஆத்மா அதில் தான் அழகுது. இங்கே தான் சவுண்ட் கேட்டது. அடுத்த செகண்டே நாங்கள் வரும்போது டிஸப்பியர் ஆகுது.
நான் நல்ல ஸ்பாட்டில் வைக்கிறேன். இதான் வந்து 360 டிகிரி நான் கவர் பண்ண முடியும். எந்த ஆத்மா வந்தாலும் இப்போ நான் கேமராவில் கவர் பண்ண போகிறேன். முன்னாடி K2 மீட்டர் வச்சு இப்போ நான் K2 மீட்டர் வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ண போகிறேன். நான் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன், அது எனக்கு பக்கத்தில் வர மாதிரி இல்லை. எனக்கு சுற்றி சுற்றி சவுண்ட் வருது, என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இங்கே சேர் இருக்குது. எனக்கு மேக்ஸிமம் வாட்ஸ்அப் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் கேட்ட உடனே இந்த சேர் வந்து மூவ் ஆச்சு. எனக்கும் அதே மாதிரி எதுவும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு என் பக்கத்தில் வர வைக்கிறேன். இந்த சேர் என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கிட்ட கேட்டு அதை கோவப்படுத்த பார்க்குறேன். கோவப்பட்டால் கன்ஃபார்மாக இதை நான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். சேரை கன்ஃபார்மாக அது என் பக்கத்தில் வரும். ஒன்று என்ன என் பக்கத்தில் வரும், இதை என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ என் சுற்றி சவுண்ட் கேட்டு தான் இருக்கும், உங்களுக்கு கேட்டு தான் இருக்குது. உங்களுக்கு இந்த கேமராவில் கேப்சர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். கேட்டு பாருங்களேன் கைஸ். இங்கே தான் நீ என்னை சுற்றி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நீ என் பக்கத்தில் இருந்தால் எதனா ஒரு அறிகுறி கொடுக்க முடியுமா? இது உன்னோட சேரா? இது உன்னோட சேராக இருந்தால் எனக்கு ஆட்டி காமிக்க முடியுமா? பேசுங்க பாருங்க மூவ் ஆகுது, தெரியுதுங்களா? பேசுங்க பாருங்க மூவ் ஆகுது. நீ இந்த சேர் பக்கத்தில் தான் இருக்கியா? எனக்கு பக்கத்தில் போக சுத்தமாக தைரியம் இல்லை. ஏன்னா சேர் கிட்ட தான் அந்த ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் அந்த இங்கே இருக்க K2 மீட்டர் மட்டும் நாங்கள் வந்து இங்கேருந்து தள்ளி விட போகிறேன். ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக தெரியும் என்னை சுற்றி ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். முந்தா நேரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இங்கே அவ்வளோ நடந்தது. எங்களை மேக்ஸிமம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து நாங்கள் காலி பண்ணி போயிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் இதை தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் எங்களுக்கு எதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் இந்த இடத்துல வந்திருக்கோம். நான் இப்போ K2 மீட்டர் அந்த பக்கத்தில் தள்ளி விட போகிறேன் கைஸ். கன்ஃபார்மாக அந்த இடத்துல எதனா நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா இல்லை எதனா எனர்ஜி இருந்துச்சுன்னா அந்த K2 மீட்டர் ஃப்ளக்சுவேட் பண்ணும். இப்போ நான் அந்த K2 மீட்டர் கூட தள்ளி விட்றேன். நீங்கள் தான் இருந்தேன்னா எனக்கு ஃப்ளக்சுவேட் பண்ணிக்காமி. நான் இப்போ இந்த K2 மீட்டர் உன் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். நீ என் பக்கத்தில் இந்த சேர்கிட்ட இருந்தேன்னா இந்த K2 மீட்டர் ஃப்ளக்சுவேட் பண்ணிக்காமி. நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். ஃப்ளக்சுவேட் ஆகுது கைஸ். கைஸ் பாருங்க சேர் மூவ் ஆகுது கைஸ். பாருங்க சேர் மூவ் ஆகுது. பாருங்க கைஸ் சேர் பக்கத்தில் வருது கைஸ். K2 மீட்டர் ஃப்ளக்சுவேட் ஆகுது. சேர் பக்கத்தில் வருது கைஸ். பாருங்க எக்ஸ்ட்ரீம் கைஸ். இது நீங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஒத்துக்கிறேன். கைஸ் அந்த K2 மீட்டர் தள்ளி விடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தான் இருக்கியா? இங்கே தான் வந்துருக்கோம். இங்கே தான் வந்துருக்கோம். அப்புறம் எப்படி சேர் வந்துச்சு? நீங்கள் பார்த்தீங்கல்ல? ஆத்மா தான் மூவ் பண்ணியிருக்கு. கைஸ் அந்த K2 மீட்டர் தள்ளி விட்டதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கைஸ். K2 மீட்டர் திருப்பி பார்க்கலாம். சேர் எங்கே இருக்குது? இல்லை அந்த பக்கத்துலேயே K2 மீட்டர் அதுவும் சேரும் அதுவும் ரெண்டுமே போச்சு. இந்த சேர் பக்கத்தில் தான் இருக்கியா? கேட்டீங்களா? நான் சேர் உடனே கோவம் வருது கைஸ். இருக்கு
நீ தான் இந்த சேர் பக்கத்தில் நீங்கள் வந்து கைஸ் எல்லா பக்கமும் சவுண்ட் கேட்குது. எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு கைஸ் இங்கே இங்கேயும் சவுண்ட் கேட்குது, அங்கேயும் சவுண்ட் கேட்குது கைஸ். இங்கே தான் இருக்கு. இப்போ எப்படி அது மூவ் ஆயிருக்கும்? சேர் தொடக்கூடாது. இந்த சேர் நான் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாதா? இது உன்னோட சேரா? எடுக்கூடாது. இங்கே எப்படி சவுண்ட் வருது? 2 இடத்துல சவுண்ட் வருது. இங்கே எத்தனை ஆத்மா இருக்கீங்க? மொத்தம் 3 பேர் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. 3 பேர் தான் பதில் சொல்லியிருக்கீங்க. கைஸ் உங்களுக்கு கேட்குது நினைக்கிறேன். சவுண்ட் இந்த பக்கம் வருது, திருப்பி அங்கே சவுண்ட் கேட்குது கைஸ். பாருங்க கைஸ் 2 ஆத்மா எனக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு 2 ஆத்மா தெரிஞ்சு போச்சு கைஸ். தெரியுங்க உங்களுக்கு? இது பாருங்க, இது பாருங்க. கைஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. யாருமே இல்லை, சவுண்ட் மட்டும் வருது. கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸ்ட்ரீம் பேரலாமெண்ட். இதுக்கு மேலே நாங்கள் இந்த மேலே மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. உச்சக்கட்ட பயத்தில் இருக்கும். மேலே மட்டும் ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இது வரைக்கும் இந்த நைட் விஷன் வைக்கல. நைட் விஷன் பின்னாடி கைஸ் திருப்பி இந்த இடத்துல வந்து சேர் இப்போ இங்கே வந்துருக்கு. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தால் இங்கே இருக்க சேர் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் உனக்கு விளையாடுறதுக்கு சேர் கிடைக்காது. என் முன்னாடி வரலாம், லைட் இருக்கிறதுனால என் முன்னாடி வரமாட்டேன்றியா? ஆமாம், வெளிச்சத்தில் எப்படி வரும் ஆவி? நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். இந்த சேர் பக்கத்தில் வர முடியுமா? சத்தம் மட்டும் வருது வயசுங்க பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டுருக்கு. நான் லைட்லாம் ஆஃப் பண்ணுறேன். என் பக்கத்தில் வர முடியுமா? எங்கே? யாருமே இல்லை. இல்லை, யாரும் இல்லை. நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். சேர் பக்கத்தில் வர முடியுமா? என் பக்கத்தில் வர முடியுமா? வர முடியும்னா எதனா ஒரு அறிகுறி கொடுங்க. என் பக்கத்தில் வர முடியுமா? நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். கைஸ் நான் லைட் ஆஃப் பண்ண போகிறேன். எனக்கு இது பாசிட்டிவ் சைன் மாதிரி தான் இருக்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டு நைட் விஷனில் எதனா கேப்சர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். லைட் ஆஃப் பண்ணுறேன் கைஸ். என்ன இருக்கீங்களா உள்ள? ஸ்ட்ரக்சர் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்க கைஸ். சத்தம் வர ஆரம்பிக்குது. ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கேட்குதுங்களா? யார் அது உள்ள? யார் அது உள்ள? ரூமில் யாருமே இல்லை. ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது. என்ன ரூமில் இருக்கீங்களா? யார் அந்த ரூமில்? லாக் பண்ண போகுது. கைஸ் பாருங்க. கைஸ் லாக் ஆகிடுச்சு கைஸ். யார் இப்போ நான் லாக் பண்ணது தாங்க? இந்த ரூம்குள்ளே போய் பயமாக இருக்குது. ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ண பார்க்குது. நான் நைட் விஷனில் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அவ்வளோ பயமாக இருக்குது எனக்கு. என் கண்ணு முன்னாடி தான் நவருது கைஸ். எனக்கு தெரியுது. தெரியுதுங்களா? பாத்ரூம் போல இருக்குது. என்ன இருக்கீங்களா உள்ள? கைஸ் நைட் விஷனில் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நைட் விஷனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஎஸ்எல்ல தான் எடுத்துட்டேன். சத்தம் எடுத்தாங்க பாருங்க. கேட்குதுங்களா பாருங்க கைஸ். பாருங்க யார் அது உள்ள? உள்ள யாரு தெரியுதுங்களா?
சத்தம் வந்துட்டே இருக்கு. உள்ள யாருன்னா இருக்கீங்களா? யாரும் உள்ள? நான் வரேன், தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாதீங்க. இருட்டில் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா உள்ள இருக்கீங்களா? என்ன இருக்கீங்களா உள்ள? சேர் மூவ் வச்சு கைஸ். இங்கே இல்லை இந்த சேரு, இது வெளியே இருந்துச்சு. நீ என் பக்கத்தில் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் முன்னாடி வர முடியுமா? சவுண்ட் வந்துட்டு இருக்கு. கேட்குதுங்களா உங்களுக்கு? திருப்பி அந்த சேர்னா போடுது. கைஸ் கண்ணு தெரியல, பிச் பேக்கில் இருக்கேன். நானே நான் அடிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், சேர் விழுந்துருக்கு. கைஸ் நான் லைட் ஆன் பண்ணுறேன். இதுக்கு மேலே நைட் விஷனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கன்ஃபார்மாக நான் மாட்டுவேன்னு நினைக்கிறேன். இதை நான் அட்டாக் பண்ணது கைஸ் தெரியாமல் இருக்கிறதுனால நான் லைட் ஆன் பண்ணுறேன். அதுதான் சொல்கிறது. இந்த சேர் இங்கேருந்து அங்கே போயிட்டுருக்கு. அது நம்ம கண்ணுண்டு தான் சேர் வந்துச்சு. இதெல்லாம் பண்ணுறது நீ தான். இங்கே இருக்கிறது ரூம் பேக்கா? மேலே கைஸ், மேலே சவுண்ட் வருது. மேலேருந்து வருது. மேலே தானே? ஆமாம், மேலே போயிட்டுருக்குமா? மேலே போயிட்டுருக்குமா? அப்போ அங்கே தான் சவுண்ட் வருது. ஆமாம், மேலே தான். மேலேருந்து தான் சவுண்டு. நான் மேலே வரேன், நீ இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் மேலே வரேன், தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாத. என் முன்னாடி வந்து பேசு. நீ இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுல்ல. வா, என் முன்னாடி வா. உனக்கு வேணுன்ற சாக்லேட் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பேசுங்க பாருங்க. திருப்பி ஆடுது. அந்த டேபிள் தானே, டேபிள் மாதிரி ஆடுது. தெரியல, யாருமே இல்லை. பேசுங்க பாருங்க, இன்னும் ஆடி தான் இருக்குது. யார் அது? நீங்கள் எத்தனை ஆத்மா மொத்தம் இங்கே இருக்கீங்க? 3 பேர் இறந்து போனாங்க. இறந்து போனீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. 3 பேரோட வயசு அன்றைக்கி வந்த மாதிரி அதே பேட்ஸ்மேன் அடிக்குது. வயசுங்க பாருங்க, இது என்னது? ஒரு மாதிரி தான் சவுண்ட் வருது. இதுக்கு மேலே எங்கேருந்து சவுண்ட் வருது? இங்கே பாருங்க. மொத்தம் இங்கே எத்தனை ஆத்மா இருக்கீங்க? எனக்கு 2 ஆத்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. பேசாம பாருங்க. 2 ஆத்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது நிறைவேற ஆசை இருக்கா? ஆசை இருந்தால் என்கிட்ட சொல்லலாம். மைல்டாக சத்தம் கேட்குது. என்கிட்ட வர மாதிரி மைல்டாக சவுண்ட் கேட்குது. என்கிட்ட யாரும் நடந்து வர மாதிரி இருக்குது. கேட்குதுங்களா? அங்கே பாருங்க. இங்கே மொத்தம் எத்தனை ஆத்மா இருக்கீங்க? லிஃப்ட் அது அழுவுதா கத்துதா ஒன்றுமே தெரியல.
என்ன சவுண்ட் வருது? என் பின்னாடி பின்னாடி இருக்குங்க, அங்கே போகிற இங்கே தான் சவுண்ட் வந்துச்சு. இப்போ அங்கே விழுந்து பேர் கீழே விழுந்துருக்கு. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்க கைஸ், இதுக்கு மேலேயும் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு போகிறது தானே. அது இந்த பிரச்சனை அதனால அப்படியே விட்டு போயிருக்கிறாங்க. அங்கேயே தான் இருக்கு அந்த மூலையில். எத்தனை ஆத்மா இருக்குன்னு பதில் சொல்ல மாட்டேங்குது. கேட்டு மீட்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. கன்ஃபார்மாக கேட்டு மீட்டர் வரைக்கும் நான் வந்து பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க எப்படி நான் 2வது வாட்டி நான் பண்ணேன். 2வது வாட்டி நான் வந்து கைஸ் கேட்குதுங்களா? அங்கே பாருங்க கைஸ், எனக்கு எவ்வளோ பயம்னா எனக்கு கண்ணாடி ஃபுல்லாக ஃபாக் ஆகுது. உங்களுக்கு தெரியும், எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. கண்ணிலேருந்து எனக்கு அவ்வளோ ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால தான் எனக்கு கண்ணாடி ஃபுல்லாக ஃபாக் ஆகுது. கிளாஸ் வந்து ஆன்டி ஃபாக் தான் போட்டிருக்கேன், அப்பயும் எனக்கு ஃபாக் ஆகிட்டுருக்கு. நான் தான் சொன்னேன்ல 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இழுத்துட்டு போகுது பாரு. தெரியுதுங்களா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு? கன்ஃபார்மாக இதை அட்டாக் பண்ணாத மாதிரி இருக்குங்களா? இந்த சைடு போகலாம். இல்லையா? இல்லை, என்ன சத்தம் சுற்றி சுற்றி கேட்குறது. இது வெயிட், இதெல்லாம் தூக்கவே முடியாது. பாருங்க வெயிட் இருக்குது. தெரியல எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சைலண்ட் ஆயிடுச்சு. மேலே எதுனா இருக்குமா? கிடக்கிற மாதிரி கேட்கல. எங்கேருந்து வருதுன்னே தெரியல. என்னது? எங்கே முடிஞ்சுப்போ கொஞ்சம் தலையில் விழுந்துருக்கும். பாருங்க கைஸ், கன்ஃபார்மாக இது கொல்ல பார்க்குது கைஸ். இது இங்கே பாருங்க கைஸ், வந்தது தப்பாட்டுங்குது. இந்த மாதிரி அட்டாக் பண்ணுது. யார் இது? இங்கே பாருங்க, நிற்கிறது தொங்குது. அங்கே தானே இருக்குது. ஆமாம், புறாவா? என்ன பறக்குது? புறா வந்து திருப்பி பறக்கும் இல்லை. நீங்கள் என்ன புறாவோட உருவத்தில் இருக்கீங்களா இங்கே? உங்கள் ஆத்மா எந்த யோகத்தில் இருக்குதுன்னே தெரியல. என்னவா இருக்கும்? புறா ஒரே முறை பறந்த மாதிரி இருந்துச்சு. புறா வந்து திருப்பி பறக்கும் இல்லை. அழுகு பாரு. நீ கேட்கறதுக்கு எதுவுமே பதில் இல்லை. பூராமே அழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ப்ளோரே பண்ணல கைஸ். பாருங்க கைஸ், கன்ஃபார்மாக இதை பொண்ணு தான் கைஸ். அதோட வயசு தான் ரோட்டி இன்னைக்கு எல்லாம் இதுலையும் பார்த்துட்றேன். எனக்கு பயமாக இருக்குது. இங்கே தான் சவுண்ட் இருந்துச்சு. இல்லை, ஆமாம், இங்கே இல்லையே. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு மாதிரி ஸ்டன்னாக இருக்கேன். எனக்கு என்ன பேச்சுவார்த்தையே வரமாட்டேங்குது. இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நான் பார்த்ததே இல்லை. சுற்றி எனக்கு அட்டாக் பண்ண தான் பார்த்துட்ருக்கு. எத்தனை 3 ஆத்மா அப்படின்னு சொன்னாங்க. 3 ஆத்மாவும் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கால் மேலே அட்டாக் பண்ணது பேசுங்க பாருங்க. அப்பா கால் மேலே விழுந்தது. இப்போ அன்றைக்கே ஹாஸ்பிட்டல் கூட வரும்போது ஸ்கெட்ச் போட்டு இந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் தான் கொஞ்சம் அவசரம் கொடுக்க 2 பேர் தனியாக போனேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கன்ஃபார்ம் இங்கே எதனா கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். வந்த மாதிரி இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்தது. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு.
பார்த்து இப்போ மேலே விழுவுது. எப்படி வைத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, இருந்த இடத்துல அப்படியே இருக்கு. என்ன நடக்குதுங்க? ஒன்றும் புரியலையே, எதுவும் கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது. மறுபடியும் நமக்கு தான் இங்கே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, மறுபடியும் அங்கே இருக்குது. இல்லை, நமக்கு தான் வந்து இப்படி ஒரு மாதிரி ஹாலுசினேஷன் மாதிரி இருக்குமா? அப்படிலாம் கிடையாது, நமக்கு நேரம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இல்லை, நமக்கு ஹாலுசினேஷன் மாதிரி இருக்குமா? போதும் ஷேக்காச்சு. இப்போ இங்கே தானே இருந்துச்சு, இப்போ தொங்கிடுச்சு, மறுபடியும் எங்கே போயிருக்கு. இல்லை, நம்ம பயந்துட்டு ஹாலுசினேட் என்ன பண்ணுறோமா? இருக்கிறது இல்லாத மாதிரி, இல்லாத இருக்கிறது மாதிரி. அப்படியெல்லாம் ஆகாது. ஏன்னா நம்ம இது முந்தா நேரத்து தானே வந்தோம், அங்கேயும் நம்ம பயந்துட்டு தான் இருந்தோம். அந்த இதிலையோட அந்த அளவுக்குலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, இப்போ எப்படி இருந்த இடத்துல அங்கே பாருங்க எப்படி இருக்கும், போயிருக்கும். போயிருக்குது இங்கே தான் இந்த இடத்துல தான் தேவை இருந்துச்சு. இப்போ அதே இடத்துல நின்றுருக்கு. எனக்கு இது என்னன்னு தெரியல, ஹாலுசினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இல்லை, பயத்தில் கூட நான் அப்படி பண்ணலாம். இது எல்லாமே அதோட வேலை தான். பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படியே இருக்கு அந்த இடத்துல. அது தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, என் முன்னாடி வந்து பேச முடியுமா? பேச சவுண்ட் வருது. டப்பா தலையில் அடிச்ச மாதிரி ஒரு சத்தம். ஆமாம் ஆமாம். பாருங்க இது எப்படி இருக்குன்னு இந்த இடம். வேர்லாம் செவத்துக்குள்ளேயே போன மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, வால்குள்ளேயே இம்ப்ரிண்ட் ஆன மாதிரி இருக்கு. இந்த ரூம்குள்ளே இருக்கீங்களா நீங்கள்? தான் அந்த ரூமில் சத்தம் போடுறதா? நான் உள்ளே வரேன், நான் உள்ளே வரேன். சவுண்ட் கேட்குது, அங்கே பாருங்க, கேட்குதுங்களா? அந்த ரூமில் தான் கேட்குது. ஆமாம், இந்த ரூமில் தான் இருக்கியா? இங்கே எந்த சவுண்டு வந்துச்சு இல்லையா? இல்லை, பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்கள் செவுருலாம் எப்படி இருக்குன்னு. இம்ப்ரிண்ட் ஆன மாதிரி இருக்குல்ல, கையில் பிடிச்சி கீறின மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள், மேலெல்லாம் யாரோ போய் கீறினா தான் இப்படி ஆகும். ஆமாம், பீக்கு அந்த மாதிரி விரலாம் இருக்கும், நெகலாம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. கைஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ இது இம்ப்ரிண்ட். இங்கே பாருங்கள் எப்படி இம்ப்ரிண்ட் ஆகிருக்குன்னு. இதெல்லாம் நகத்து. இங்கே பாருங்கள் கைஸ், டெப்த்து தெரியுதுங்களா உங்களுக்கு? இருங்க, இங்கே பாருங்க கைஸ். என்ன ஏன் யார் யார் இது? கைஸ் அங்கே பாருங்க, அங்கே பாருங்க கைஸ், தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே பாருங்க கைஸ், ஏதோ போகுது. இது உட்காந்துருக்கு கைஸ், சேர்ல ஏதோ உட்காந்துருக்கு. பார்த்து கேப்சர் பண்ணிட்டு. கருப்பாது, கருப்பு தான் விடுவோம். ஆமாம் தானே? ஆமாம், நான் தான் சொன்னல சேர். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி கேமராவில் கேப்சர் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம கேட்டு மீட்டரில் தான் கேப்சர் பண்ணோம். இப்போ பாருங்க, கேமராவில் கேப்சர் ஆகிடுச்சு. கைஸ் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சீன் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு பக்கத்துலேயே கோர்ஸை பார்த்துருங்க கைஸ். கீழே போகிறேன் தெரியல. காணோம். இங்கே தானே உட்காந்துருந்துச்சு. நீங்கள் தான் இங்கே தானே பார்த்தீங்க? பார்த்தேன், சேரில் உட்காந்துருக்கு, நடந்துருச்சு. இல்லை, இந்த சேரில் இவ்வளோ நேரம் உட்காந்து நான் பார்த்தேன். இந்த ரூமில் இருக்கியா நீ? நான் உள்ளே வரேன், தயவு செஞ்சு நான் எதுவும் அட்டாக் பண்ணாத. உனக்கு நிறைவேற ஆசை இருந்தால் சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். பாருங்க, சேர் இங்கே இருந்துச்சு தானே? சேர் இங்கே இல்லை பாருங்க. இப்போ சேர் நேரத்தில் இருந்தது, நம்ம சவுண்ட் கேட்குது. ஐஸ் வந்து நான் சேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சேரில் தான் இருக்குது, நமக்கு கிட்ட வரும்போது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பாருங்க,
சவுண்ட் கேட்குது. மேலே திருப்பி சவுண்ட் வருது. யார் இது மேலே? மேலே யார் இருக்கா? அங்கே பாருங்க, கேட்குதுங்களா? அங்கே பாருங்க, மேலே இது அழுகுது கைஸ். மேலே என் கீழே வர முடியுமா கைஸ்? அங்கே தான் சவுண்டு வருது. பாருங்கள், சவுண்டு வந்துட்டு இருக்கு கைஸ். கைஸ் அழுகுது கைஸ். சவுண்டு கேட்குது. பாரு யாரு யாரு சேர்ல யாரும் உட்காந்துருக்கா? கைஸ் இங்கே பாருங்க கைஸ், இப்போ தான் வந்துச்சு. அந்த இடத்துலேருந்து நாங்கள் பார்த்தோம், ஒன்றுமே இல்லை. இந்த செவத்துலேருந்து அந்த செவத்துக்கு வர்றதுக்குள்ளே எதுவுமே இல்லை. திருப்பி வந்து நான் பார்த்தேன், பாருங்க இங்கே எதுவுமே இல்லை. நீ எங்கே காணாமல் போயிட்ட? ஏன் முன்னாடி வர மாட்டேன்ற? கைஸ் கண்ணுக்கு கைஸ் என் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இப்போ தான் நான் பார்த்தேன், இந்த பில்லர்லேருந்து அந்த பில்லர் போகிறதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு கைஸ். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது நான் அங்கேருந்து கேப்சர் பண்ணிட்டு இங்கே வரும்போது இந்த இடத்துல இந்த சீட்டில் இருந்து காணோம். மேலே எங்கன்னா போயிடுச்சா? சத்தமே இல்லை எதுவுமே. நைட் விஷனில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இதெல்லாம் எடுத்துகிட்டு எந்த சத்தமும் இல்லை, சைலண்டாக இருக்குது. போயிட்டு நைட் விஷன் வரைக்கும் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு நான் உங்கள் ரூம் மட்டும் தான் நைட் விஷனில் காமிச்சிருப்பேன். நைட் விஷன் வச்சு அந்த ஆத்மா அந்த சேர்க்கிட்ட திருப்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன். ஒன்ஸ் இங்கே சேர்க்கிட்ட உட்காந்துருந்ததுன்னா இங்கே K2 மீட்டர் நான் இங்கே வைக்க போகிறேன். சப்போஸ் இதுக்கிட்ட வந்ததுன்னா K2 மீட்டர் ஃப்ளக்சுவேட்டர் நமக்கு இது பண்ணும். சேர்க்கிட்ட வந்ததுனாவே நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். இதுக்கு மேலே இங்கே வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் வாட்டி மட்டும் ஒரே வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு இங்கே நான் கிளம்புறேன் கைஸ். இப்போ லைட் ஆஃப் பண்ணுறேன் கைஸ். கைஸ் நான் செலுத்துக்கிட்ட பாருங்க கைஸ், ஏதோ வருது. தான் வருது. அப்பா இங்கே ஃபஸ்ட் நீங்கள் கிளம்புங்க, நான் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கிளம்புங்க, அவுட்டர் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். நீங்கள் கிளம்புங்க, இங்கே இருக்காதீங்க. இதுக்கு மேலே இருந்தால் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. கிளம்புங்க கைஸ். நான் சேர் மேலே உட்காருது தெரியுதுங்க உங்களுக்கு? அங்கே பாருங்க ஏறுது கைஸ் மேலே. கைஸ் அது நம்மள தான் பார்க்குது. அங்கே பாருங்க கைஸ், எனக்கு என்ன பார்க்குது கைஸ்? அது கைஸ், இந்த எக்ஸ்ப்ளோஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கோஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்குன்னா என்னோடய சேனலை ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில்
உங்களை மீட் பண்ணுறேன். சவுண்டு வந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு கேட்குதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அப்பா நான் வெளியே நிற்க சொல்லிட்டேன், நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன். அவர் ஃபஸ்ட்டு வெளியே நிற்க சொல்லிட்டேன், ஏன்னா வந்து எப்போ வேணால் அட்டாக் நடக்கலாம், அதனால தான் வெளியே நிற்க சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த நைட் விஷனில் நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க, சேர் மூவ் ஆனது எல்லாமே பார்த்துருப்பீங்க. நைட் விஷன் நடந்தால் நெக்ஸ்ட் இப்போ கைஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இங்கே பாருங்கள் கைஸ், நான் இன்னொரு கோஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். அது கைஸ் நான் பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட் ஒரு கோஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே பாய்.